அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னா எக்ஸாம்பிள் 4.17 ஜியாமெட்ரி பார்க்க போகிறோம். பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR in which PQ 8 cm, angle R 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. Find the length of the altitude from R to PQ. ஓகேவா? இப்போ என்ன சொல்ல போகிறோம், ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்குவோம். பாருங்கள். இது சென்ட்ரு பாயிண்ட் வந்து ஜின்னு வச்சுக்கிறோம். இந்த ஜியிலேருந்து வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். இந்த ஆங்கிள் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, PQR. நமக்கு ஆர் தான் வந்து 60 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது 60 டிகிரி. அடுத்து வந்து PQ என்ன சொல்லியிருக்காங்க, 8 சென்டிமீட்டர். PQ வந்து இந்த இடத்துல வந்து ஜி போட்டுக்கோங்க. இது வந்து 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அடுத்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன ரைட் பண்ணுறோம் அப்படின்னா 5.8 சென்டிமீட்டர். இது ரஃப் டயக்ராம். இப்போ மெயின் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், PQ 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் போடணும். கரெக்டாக போடணும். பாருங்கள். எயிட் சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோமா? இது வந்து PQ 8 சென்டிமீட்டர். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Pலேருந்து நம்ம வந்து 60 டிகிரிக்கு வந்து நம்ம வந்து ஆங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள். இந்த இடத்துல இப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஈஸியாக. இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு 60 டிகிரிக்கு இந்த ஆங்கிள். ஓகேங்களா? இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிவிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னு வச்சுக்கிறோன்னா ஈன்னு வச்சுக்கிறோம். அடுத்து இதை வந்து நம்ம சென்ட்ரு பாயிண்டாக வச்சு 90 டிகிரி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? 90 டிகிரிக்கு ட்ரா பண்ணுறோம். இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், எஃப்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த 8 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்களா? இந்த 8 சென்டிமீட்டரை வச்சு நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் இதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர் ஒரு அளவு எடுத்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணணும். கியூலேருந்து அதே மாதிரி Pலேருந்து அதையும் நம்ம கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்துக்கிங்களா? இப்போ இந்த லைனும் ஜாயிண்ட் ஆகிற இந்த பிளேஸ் இருக்குது பார்த்திங்களா? இதை வச்சு நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து Pயில் வைங்க. அடுத்து அதே பாருங்கள், கியூக்கும் அதே தான் வரும். அதை வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள். அப்படியே நம்ம வந்து சென்ட்ரு பாயிண்ட் வச்சு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம ஓன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜி இந்த இடத்த நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஜின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஜி என்ன கொடுத்துருக்காங்க பாரு, 8 சென்டிமீட்டரில் PQவில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஜியிலேருந்து அடுத்து PQ 5.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜியிலேருந்து நம்ம 5 பாயிண்ட் அளவு வந்து ஸ்கேலில் எடுக்கணும். பாருங்கள்.
ஸ்கேல் எவ்வளோ அளவு எடுக்கிறோம்? 5.8 சென்டிமீட்டர். 5.8 அப்படின்னா கரெக்டாக இங்கே 1, 5.5, 6, 7, 8. பாருங்கள், நல்லா பாருங்கள். 5.8 எடுத்துருக்குமா? இந்த அளவை வந்து ஜியிலேருந்து எடுத்து இந்த சைடு சர்க்கிளில் ஒரு கட் பண்ணுறோம், இந்த சைடு சர்க்கிளில் ஒரு கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கட் பண்ணுற இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஆர் அப்படின்னு சொல்கிறோம், இந்த இடத்த வந்து நம்ம வந்து எஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து இதை வந்து இந்த பியோட ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஆரை கொண்டு போய் கியூவோட ஜாயின் பண்ணிக்கணும். பண்ணிட்டோமா? பார்த்தீங்களா? இப்போ அடுத்து இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் பாருங்கள், அளந்து பார்த்தாவே தெரியும். இந்த டிஸ்டன்ஸு 5.8 வருது பார்த்தீங்களா? அப்படியே அதை வந்து டாட் வைக்கணும். இதில் எடுத்துருக்கோம் 5.8 சென்டிமீட்டர். இவ்வளோதான். அவங்க வந்து இதை மட்டும் கேட்கல, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை எத்தனை டிகிரிக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் ட்ரா பண்ணோம்? 60 டிகிரி. இந்த ஆங்கிள் மொத்தமாக பார்த்தா இது 90 டிகிரி. ஓகேங்களா? 90ல் இது வந்து 60 டிகிரிக்கு நம்ம எடுத்துருந்தோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஃப்ரம் ஆர் டு பிக்யூ. இந்த ஆர்லேருந்து பிக்யூ இடையில வந்து இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பியிலேருந்து இந்த சைடு ஒரு லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஆர்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு அளவு எடுத்து இந்த லைனை கட் பண்ணுங்கள். அடுத்து இந்த கட் பண்ண லைனில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த சைடு கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஆரையும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன நேம் வச்சுக்கிறோம்? இதை வந்து நம்ம என்னு வச்சுக்கிறோம், இதை நம்ம எல்லுன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்த வந்து இதை ஆல்ரெடி பின்னு வச்சுருந்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்த வந்து நம்ம எம்முன்னு வைக்கிறோம், இந்த பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் லென்த்து. இதோட இந்த பியிலேருந்து ஆர்லேருந்து பி கியூவில் ஜாயிண்ட் ஆகிற ட்ரையாங்கிளுக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் 90 டிகிரியில். இப்போ அதுதான் எவ்வளோதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா 1 2 3 3.8 வருது. என்ன வருது அப்படின்னா 3.8 சென்டிமீட்டர். ஓகேவா? சம் அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க லென்த் எவ்வளோது? ஈக்குவல் டு லென்த்து 3.8 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இவ்வளோ தான் இந்த ஜியாமெட்ரி. இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எப்படி நம்ம ட்ரா பண்ணோமோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டாவே ஓனாகவே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணிடலாம். வேணும் டவுட் இருந்துச்சுன்னா புக்கை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.